நம்ம எல்லாரும் சின்ன வயசுல இருந்து இப்போ 2025 வரைக்கும் எத்தனையோ வீடியோ கேம்ஸ் விளையாடியிருப்போம். இதுவே சின்ன வயசுல இருந்து இந்த மாரி அட்வான்ஸ் கேம் எல்லாம் விளையாடியிருக்கவே மாட்டோம். அதுக்கு பதிலா கம்ப்யூட்டர் சென்டர்லயும், கேம் சென்டர்லயும் 1/2 மணி நேரத்துக்கு ரூ. 5, 1 மணி நேரத்துக்கு ரூ. 10 அப்படிலாம் காசு குடுத்து விளையாடுவோம். முக்கியமா 80ஸ் கிட்டு, 90ஸ் கிட்டலாம் பைத்தியமா விளையாடிட்டு கிடந்தோம். ஸோ அதே மாரி தான் இந்த படத்துலயும் 1980ல அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸான பேக்மேன், ஸ்பேஸ் ஷூட்டர் இந்த மாரி கேம் எல்லாம் அந்த காலகட்டத்துல பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. அந்த சமயத்துல நாசா என்ன பண்றாங்கன்னா, மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி கேம்ஸ எப்படி என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க அப்படின்றதையும், நம்ம வாழக்கூடிய கலாச்சாரங்களையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஒரு ராக்கெட்ல வச்சு ஸ்பேஸ்க்கு அனுப்பி விட்டுருவாங்க. சப்போஸ் வேற ஏதாவது கிரகத்தை சேர்ந்த ஏலியன்ஸ் நம்ம உலகத்தை பத்தி தெரிஞ்சுட்டு நல்லது பண்ண வருவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பா இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனும் இவங்க நினைச்ச மாதிரியே ஏலியன்ஸ் கிட்டயும் போய் சேர்ந்துருது. அதுக்கப்புறம் சரியா 30 வருஷம் கழிச்சு அவங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா அந்த ஏலியன்ஸ் பூமியை அழிக்கிறதுக்காக வருவாங்க. அதுவும் மனுஷங்க உருவாக்கின வீடியோ கேம்ஸ்ல இருக்கிற கேரக்டரை ரியல் கேரக்டரா உருவாக்கி அதுங்க மூலமா பூமியை வந்து தாக்குவாங்க. சோ இந்த பிரச்சனையெல்லாம் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்றத பொறுமையா பாருங்க. ஏன்னா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும். படத்துல கொஞ்சம் காமெடி மிக்ஸ் பண்ணியிருந்தாலும் முக்கியமான சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸா கொண்டு போயிருப்பாங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மிஸ்டர் திரை ரசிகன் சேனல். இன்னைக்கு 2015ல ரிலீஸ் ஆன பிக்சல்ஸ் அப்படின்ற ஃபேண்டசியும் ஆக்ஷனும் கலந்த படத்தை தான் பார்க்க போறீங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கைண்ட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பிளஸ் ஒரு ஹைக் போட்டு விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம்.